இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். யூதர்கள் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவரின் அன்பை புரிந்து கொண்டு அனைவரும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், அதன் மூலமாக இறைவனின் திட்டம், இறைவனின் அரசு நம் உலகத்தில் நிறுவப்படும் என்பதை விளக்கி கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கடவுளை வெளிப்படுத்துகின்றவர் என்றும், இயேசுவை பார்ப்பவர்கள் கடவுளை பார்க்கிறார்கள் என்று தெள்ளம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இறைவா, பிற இனத்தாரும் நற்செய்தியை பெற்று அவர்களும் உமது அருளை உணர வேண்டும் என்று நீர் திருவுளமானீர். இதோ இந்த உலகத்திலே உமது மதிப்பீடுகளை நாங்கள் உணர்ந்து உம்முடைய அன்பை அறிந்து கொண்டு நாங்கள் உம்மை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்கக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, கடவுளின் அன்பு மகனாக இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்தீர். அதே போல நாங்களும் கடவுளை அறிந்து கொண்டு அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்பை வெளிப்படுத்துகிற நபர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். குறிப்பாக கவலையில், கண்ணீரில், வேதனையில், வருத்தத்தில் வாழ்கிற நபர்களுக்காக ஜெபிப்போம். இறைவா, அவர்கள் கண்ணீரை தீர்த்து, வேதனையை தீர்த்து, உம்முடைய அன்பால் அவர்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவிக்க அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.